வந்து குஞ்சுக்குளம் தொங்கு பாலத்துக்கு போகிற இடத்துல இருக்குது பாருங்கள். இது தெரிஞ்சாக்கள் இதில் மட்டும் தண்ணி பாயும். இதில் பண்ட் இருந்தது. இந்த பண்டையே அரிச்சு தண்ணி பாயுதுன்னா என்ன அளவுக்கு வெள்ளம் வந்துக்க வேண்டிய யோசிக்கக்குள்ள ஓ ஷிட் சொல்லவே முடியலை. அந்தக்குள்ள பண்டே இல்லை. அப்படியே பாருங்கள் இங்கே இந்தளா பெரிய அணைக்கட்டு. நான் பழைய ஃபோட்டோ இங்கே இருந்தால் எடுத்து போடுறேன். அவ்வளோ பெரிய ஒரு அணை. இல்லை என்ன சொல்கிறது, ஒரு இந்த குள பண்டு இப்படி இருந்தது. அந்த குள பண்டே இல்லை. இன்னும் அரிச்சு இதெல்லாம் எத்தனையோ பேசம் படங்க இந்த விஷயங்கள். இந்த இதை தெரியுற இந்த சோதா பாலம் வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 2009 தெரியும். ஆனால் ஒரு அரிப்பு இது வரைக்கும் வந்ததில்லை. எப்படி அரிச்சிருக்குன்னு இப்படி இங்கே பாருங்க. இந்த மேலே தேக்கத்துக்கு போகிற இதை கடவுள். இப்போ தொங்கு பாலம் என்ன கட்டும் தெரியாது. இது எங்கள்ட குஞ்சுக்குளம் தொங்கு பாலத்துக்கிட்ட இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் நிலைமை கவலைக்கிடம். அப்படியே பார்த்தா இப்போ நான் எங்கே போகிறேன்டா பாருங்கள். அந்த தொங்கு பாலத்தை கீழே இருந்து காட்டுறேன் சரியா. இதிலெல்லாம் நான் இப்போ நிற்கிறேன். கிட்டத்தட்ட இதிலெல்லாம் 30 அடிக்கு மேலே தண்ணி வாங்கியிருக்கும். இப்போயும் தண்ணி வாங்கி ஒன்று இருக்குது. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தொங்கு பாலத்தின் நிலைமை எப்படி இருக்குது. கடரெல்லாம் அடித்து அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கிணக்காலமாக உடைஞ்சிட்டு அந்த பாலம் கடரெல்லாம் அடித்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த உருக்குறைஞ்சி இருக்குது பாலம். இந்த பாலம் வந்து என்னென்னு சொல்கிறது, அவ்வளோ நீட்டாக கலராக பெயிண்டெல்லாம் அடித்து அந்த மாதிரி ஒரு டீசெண்டான நீட்டாக மெயின்டைன் பண்ண இடம். கிட்டத்தட்ட அந்த பாலத்துக்கு மேலான தண்ணி வந்துருக்குங்க. ஏன்னு இது திருப்பி சேரன்ற போய் கதை. இந்த இடத்துல பாருங்கள், அந்த வயல் வந்து நிறைய உழுது கொண்டு இருக்குது. அதில் அந்த கொக்குகள் எல்லாம் வந்து அந்த புழுக்கள்லாம் சாப்பிட்டுருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பட்டை மரம், அந்த மரத்தோட அப்படியே இந்த ரோட்டோட பாருங்கள் அப்படியே இருக்காங்க. அப்படியே சூரியன் அந்த அஸ்தமாக மாறும், அந்த சன் செட்டை பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி செம்மையாக இருக்குது.